ஓட்டிட்டு வீட்ல உட்காரணும். ப்ரோ என் லைஃப்பில் எனக்கு எந்த நெகட்டிவிட்டியும் வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, நான் பாட்டில் ஜாலியாக இருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த 5 பாயிண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அடுத்தனை பற்றி பின்னாடி பேசவே பேசாதீங்க. செகண்ட் பாயிண்ட், ஊரா விட்டு கதையை கேட்கவே கேட்காதீங்க. தேர்ட் பாயிண்ட், இன்னொருத்தனை பார்த்து வைத்தறிச்சல் படாதீங்க. ஃபோர்த் பாயிண்ட், அடுத்தனோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், என் லைஃப்பில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் நினச்சாலும் இருக்க முடியாது, நீங்கள் நினச்சாலும் இருக்க முடியாது. நம்ம இருக்க போகிறது கொஞ்சம் வருஷம் தான், அது உங்களுக்கும் தெரியும். இப்படி நம்ம இந்த வாழ்க்கையை கற்றுக்கணும்னா நிறைய அடிப்படணும், நிறைய கஷ்டப்படணும். வாழ்க்கையை கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? சாவ போகிறோம். அதுக்கு ஏன் நான் வாழ்க்கையை கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்க போகிற கொஞ்சம் வருஷத்துக்கு வாழணும்ல, அதுக்கு நம்ம வாழ்க்கையை கற்றுக்கணும். வாழ்க்கையை கற்றுக்கணும்னா அடி பண்ணணும்னா கஷ்டப்படணும்னா நம்ம கஷ்டமே படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் நினச்சாலும் அது நடக்காது, கண்டிப்பாக எல்லாருமே கஷ்டப்படுவோம். ஆனால் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் லாஜிக்காக ஒரு ரியாலிட்டியை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வெறும் கஷ்டம் மட்டும் படலை, கூடவே சேர்ந்து அனுபவத்தையும் கற்றுட்ருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மைண்டில் போய் உட்காந்துரும். அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு மெச்சூர்டான மைண்ட் செட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு நெகட்டிவிட்டி இல்லாமல் வாழலாம். அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி.